motherfucker! நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ரெஸ்யூம்க்கான நேமை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ என்னோடய நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கிரேட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்கள் ரெஸ்யூம்க்கான கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, அடுத்தது உங்கள் அட்ரஸை வந்து டைப் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் அட்ரஸை நான் வந்து டைப் பண்ணுறேன். prathaprohitchannel @gmail.com அப்படிங்கிற என்னோடய இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் இதை வந்து 10 டிஜிட் உள்ள சும்மா ஒரு நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் ஒரிஜினல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அகாடமிக், நீங்கள் வந்து எந்த காலேஜில் வந்து படிச்சிங்க, எந்த டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க எல்லாமே இதில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் டிப்ளமோ முடிச்சிடலாம். நான் வந்து டிப்ளமோ சம் காலேஜஸ் வந்து படித்தேன். நீங்கள் என்ன காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து என்ன கோர்ஸ் படிச்சிங்க, என்ன டிகிரி அப்படி படிச்சிங்க அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிப்ளமோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து +2 படிக்கிறவங்களா இருந்தால் +2 வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அகாடமிக் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங்கோட கோர்ஸ் என்ன கோர்ஸு என்ன டிகிரி அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க. இப்போ மெக்கானிக்கல் அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்கள் காலேஜ் நேமை வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது உங்கள் எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, உங்கள் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இல்லை அதர் ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலேஜாக இருந்தாலும் இன்ஜினியரிங்க்கு வந்து ரெஸ்யூம் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிக்கிறேன். இதை வந்து சிஜிபி என்னோடய சிஜிபி வந்து டைப் பண்ணிக்கிறேன். கிராஜுவேட்டடா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இப்போ உங்கள் அகாடமிக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ராஜெக்ட், நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராஜெக்ட் பற்றி என்ன டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்களோ அதை வந்து கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எவ்வளோ நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து டியூரேஷன் அண்ட் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எண்டாக எவ்வளோ நாள் எவ்வளோ டேஸ் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. லாஸ்ட்டாக உங்கள் ரோல், நீங்கள் வந்து அதில் உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன ரோல் பண்ணீங்க. எக்ஸாம்பிள் நான் லீடராக இருந்தால் நான் லீடரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே போல் நீங்கள் லீடராக இருந்தால் லீடரு, இல்லைன்னா நான் மெம்பராக இருந்தால் மெம்பரு. உங்கள் ப்ராஜெக்ட் எவ்வளோ ஸ்ட்ரென்த் வருதுன்னு கொடுத்துருங்க. ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்கள் ஃபீல்டில். நான் வந்து இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர், நீங்கள் வந்து சிவிலாக இல்லை ட்ரிபிள்இ அது எலக்ட்ரிக்கல் அந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த இன்ஜினியர்ஸாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ஃபீல்டுக்கான ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் இருக்குது, கேட் கிரியோ அப்படிங்கிறத வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெவ்வேறு ஸ்கில்ஸ் வந்து அங்கே வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வெவ்வேறு இது வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ என்னோடய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்னோடய ஸ்கில்ஸையும் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். அதே போல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும், அதை பொறுத்து நீங்களும் வந்து டைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சரி, கீழே அந்த ஹேபிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் டைப் பண்ணணும். நான் ஹேபிட்ஸ் அந்த இதுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். மேலே வந்து ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். கீழே ஹேபிட்ஸுங்கிற இடத்துல உங்களுக்கு என்னென்ன வீடியோ எடிட்டிங்கு, குயிக் லேர்னிங் டெக்னாலஜி, குட் டீம் பிளேயர் அப்படிங்கிறலாம் வந்து ஸ்ட்ரென்த்லேயும், இதில் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தில் போடுங்க. அதர் பிளேயிங் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸில் போடுங்க. நான் எக்ஸாம்பிள் வந்து மேலே டைப் பண்ணிட்டேன், அதனால் வந்து கீழே வந்து டைப் பண்ண அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ இன்ட்ரெஸ்ட் விசிட் ஏதோ போயிருந்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ஸில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும்.
அப்படி இல்லைன்னா இன்பிளான் ட்ரைனிங் ஏதோ போயிருந்தீங்கன்னா அந்த இன்பிளான் ட்ரைனிங் எந்த கம்பெனி போனீங்க, எவ்வளோ நாளாக அந்த இம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதிகடி உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி இருக்குது. அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் இதுவரையிலும் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து கிரிக்கெட் டீமில் இருந்தேன், கிரிக்கெட் டீமில் வந்து 3 டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன், 2 டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து ஹேண்ட்பால் டீமில் வந்து 3 டைம்ஸ் கேம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் சிம்போசியன்ஸில் போய் நான் வந்து அவார்டு வின் பண்ணியிருக்கேன், இன்பிளான் ட்ரைனிங்கில் போய் நான் வந்து அவார்ட் வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்க முடியும். இந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் யார் மூலமாக ரெஃபரன்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க இதை வந்து நீங்கள் இன்புட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அண்ட் சைன். இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபோட்டோ வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கவர் லெட்டர்லாம் அவசியம் இல்லை, இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோட்டோ எல்லாம் வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவையும் நம்ம சிக்னேச்சரையும் வந்து ஆட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் யுவர் பிக்சர் அப்படிங்கிற இருக்கும். இப்போ இதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன்னா என்னோடய ஃபோட்டோஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஃபோட்டோ வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட சிக்னேச்சர் என்கிட்ட இல்லை, அதனால் வந்து அதையே நான் ஃபோட்டோவாக நான் வந்து சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிக்னேச்சர் செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து சிக்னேச்சர் வந்து டைப் பண்ணிங்கன்னா ரைட்டிங்கும் பண்ணிக்க முடியும். அதே போல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் வந்து ரைட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ட்ரா பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணி இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்யூம் வந்து தயாராகிடுச்சு. இப்போ உங்கள் ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் டீட்டெயில் இருக்கும். உங்கள் நேமில் நீங்கள் உங்களோட அகாடமிக்ஸ் என்ன படிச்சிங்க, உங்களோட ஆக்டிவிட்டீஸு, உங்களோட ஸ்கில்ஸு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வந்து அந்த ரெஸ்யூமில் இருக்கும். இந்த சிவி ஃபார்மேட் ரெஸ்யூமை வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக.